இந்த மேச லக்னம் எப்படி நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்ல விரும்புறேன், டக்குன்னு புடிச்சுக்குங்க. மேச லக்னம் ஒரு ஜாதகம் உங்க கைகிட்ட வர்றாங்க. மேச லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி தனுசு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு. இந்த குரு ஒரு கான்செப்டா வச்சிருக்குங்க. ஜாதகர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்திருப்பார். ஜாதகர் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு 15 வயசு 25 வயசு இந்த மாதிரி ஒரு நிலைமையில உங்களை சந்திக்க வர்றாரு. நீங்க எடுத்ததுமே அவருக்கு 9ஆம் பாவத்தினுடைய 6ஆம் பாவத்தினுடைய திசை நடக்குது. ஜாதகருக்கு நல்லா தெரிஞ்சுக்க. மேச லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, 9ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவத்தினுடைய திசை நடக்குது ஜாதகருக்கு. நீங்க எடுத்ததுமே சொல்லிடலாம், 9ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவத்தினுடைய திசைன்னா லக்னத்துக்கு 2ஆம் பாவமா வரும். இந்த 2ஆம் பாவத்தினுடைய அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் கேபி உயர்கணித வேத ஜோதிடத்துல இந்த சுக்கிரன் 6ஆம் பாவத்தை மட்டும் இயக்குனாருன்னு வச்சுக்கோங்க. வெறும் 6ஆம் பாவத்தை மட்டும் இயக்குறாரு. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்னா, அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நேர்த்திக்குங்க. சரி, பாவாதிபதி விட பாவத்தில் உள்ளவன் பலவான். அடுத்த பாயிண்ட், பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு. எதுல? ரிஷபத்துல ஒரு சூரியனே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சூரியனுடைய திசை நடக்குது. கேபில அப்படியே கொண்டு வர்றீங்க. இந்த கேபியும் வேத ஜோதிடத்தையும் பாரம்பரியத்தையும் நாடி ஜோதிடத்தையும் எல்லாத்தையும் கலந்து ஒரு மிக்சிங் பண்ணி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கிறாரு இந்த குருஜி. முதல்ல அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேத புள்ளி பிந்து புள்ளிகளை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா, சாதாரணமான விஷயம் இல்ல. நிறைய குருநாதர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் முதல் இன்று வரை சந்திச்சிருக்கிறேன். என்னுடைய குருநாதர் மாதிரி அவர் ஒரு புரியலங்கிற ஒரு விஷயத்த அவர் எவ்வளவு மெனக்கெட்டு சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த அந்த மாணவனா இருந்து அந்த குரு பார்க்க இதை சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அவர் அவ்வளவு ஒரு ரெஸ்ட் எடுத்து அந்த புரிய வைக்கிற ஒரு தன்மையை சொல்றாரு பாருங்க. அது உண்மையிலேயே என்னையே பிரமிக்க வைக்குது. இப்படி ஒரு ஆசான் ஜோதிடத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு தான் கற்ற வித்தைகளை அனைத்தையும் தனது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எனக்கு பின்னாடி இது ரொம்ப உலகத்துக்கு பரவணும், எனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன். நிறைய மாணவர்களை உருவாக்குறதை விட ஆசிரியர்கள் குருமார்களை உருவாக்கணுங்கிறது அவருடைய பெரிய கனவு. நல்ல ஸ்டூடெண்ட், நல்ல ஜோதிடர்கள் அப்படியே பொறுக்கி எடுத்து வச்சு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. என்ன உடல்நிலை சரியில்லைன்னா சரி, அந்த நேரத்துல பொங்கி வரும் பாருங்க. அவருக்கு தெரியாம அத்தனை விஷயங்களை எங்களுக்குள்ள அடக்கி எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சரி, சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுறேன். அவரை பத்தி பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். 9ஆம் பாவத்துல 6ஆம் பாவம் நடக்குது. இப்போ அந்த ரிஷப ராசியில சூரியன் இருக்கிறாரு. சூரிய திசை நடக்குது. சூரியன் கேபில 6ஆம் பாவத்தை இயக்கி ஒரு 6ஆம் பாவத்தையே தொடர்பு கொள்றாருன்னு வச்சுக்கோங்க. ஜாதகருடைய அப்பா இப்போ உடல்நிலை சரியில்லாம இருப்பாரு. ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு ரெடி ஆயிடுவாருன்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்ப பாவத்தில் உள்ளவன் பாவாதிபதி விட பாவத்தில் உள்ளவன் பலவன், பாவத்தில் உள்ளவனை விட அவன் நின்ற நட்சத்திர சாராதிபதி பலவன். இதான ஜோதிடத்தினுடைய விதி, இதான விதி. சாரநாதன் தானே விதி. இப்போ அதே ஒரு கிரகம் சூரியன் வேற ஏதாவது ஒரு திசையில சூரியனுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. அது தொடர்புள்ள வழியா 6, 8ஆம் பாவத்தை இயக்குதுன்னு வச்சிருங்க. 6, 8ஆம் பாவத்தை இயக்குது. இப்ப ஜோதிடருடைய தந்தைக்கு நோய்வாய் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாருன்னு ஆணித்தரமா சொல்லலாம். எப்படி நோய் வந்தாச்சு, நோய் முத்த போகுது, அவர் இறக்க போறாரு. இதை எப்படி சொல்லலாம்? இப்ப ஜோதிடத்துல விதி மதி கதி சுதி. விதிங்கிறது திசை, மதிங்கிறது புத்தி, விதி மதி கதி, சுதிங்கிறது அந்தரம், சுதிங்கிறது கோல்சாரத்துல வரக்கூடிய பயணங்கள், கோல்சார கிரகங்களை பத்தி நம்ம சொல்றோம். இப்ப இந்த கோல்சாரத்துல அவர் இறந்துருவாரா இல்லையாங்கிறத இந்த நேரத்துல கோல்சார கிரகங்கள் எது மேல பயணம் பண்ணுது? இவரு திசாநாதன் மேல பயணம் பண்ணுதா, புத்தி மேல பயணம் பண்ணுதா, இல்ல இந்த கோல்சார கிரகங்கள் போய் இப்ப கோல்சார கிரகங்கள் எதுன்னு எடுத்துக்கிறோம், சனி பகவான் எடுத்துக்கலாம், குரு பகவான் எடுத்துக்கலாம், ராகு கேதுகள் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் போய் இந்த திசாநாதனும் புத்திநாதனை போய் டச் பண்ணும்போது இந்த ஜாதகருடைய அப்பா காலமாயிருவார். அப்பா சொன்னாரல்ல, என்னுடைய குருநாதர் சொன்னாரல்ல கொஞ்சம் முன்னாடி, என்னன்னு அப்பா இறந்துட்டாரு, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அப்பாவோட அப்பா இறந்திருப்பாரு, இன்னொரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். எதை வச்சு சொல்றாரு? இதனுடைய பலன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல பிந்து புள்ளிகள், எந்தெந்த பிந்து புள்ளியில யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த பில்லு புள்ளி கனெக்ஷன் என்ன? காலசக்கர ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன? இந்த பிந்து புள்ளி பத்தி அவ்வளவு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். சரி, இது எப்படி முடிஞ்சது? அடுத்தது ஜாதகருடைய அப்பா ஆக்சிடென்ட் ஆயிருப்பாரு. இதை எப்படி சொல்லலாம்?
காலசக்கர ராசிக்கு 9வது பாவம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 8ஆம் வீடு. காலசக்கர ராசியினுடைய 8ஆம் வீடு கடக மேசத்துல இருந்து கடகத்துக்கு 4ஆம் வீடு வருது. இப்ப ஜாதகருடைய தந்தை வாகன விபத்து நடந்திருக்கு. எதை வச்சு சொல்லலாம்? வாகன விபத்து கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த வாகன விபத்து எப்படி? காலசக்கர ராசியினுடைய 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம். எட்டாம் பாவம் ரிஷபல மேச ராசிக்கு 4ஆம் பாவம் வாகன விபத்து இவருக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த வாகன விபத்து வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல, வாகன விபத்துல இறந்துருவாரா அதையும் நம்ம சொல்லணும் இல்ல. இந்த ஜாதகரை இறந்துருவாரா அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ கடகத்துல ஒரு கிரகம் நீக்கணும். கடகத்துல ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கா? ஆயில்ய நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்துது. சரி, இப்போ கடகத்துல இருக்க மீனத்துல ஒரு கிரகம் இருக்கு. மீனத்துல புதன் தானே தனுசு ராசிக்கு பாதகாதிபதி. யாரா சொல்லுங்க. தனுசு ராசிக்கு பாதகாதிபதி மிதனம் தானே, மிதனத்தின் அதிபதி புதன் தானே. இங்க திசாநாதன் ஆயில்ய நட்சத்திரத்துல இருந்து ஒரு திசை நடத்துறாரு ஒரு கிரகம். அப்போ இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல கிரகம் திசை நடத்ததோ அந்த திசை நடக்கும் பொழுது ஜாதகருடைய தந்தைக்கு கண்டிப்பா விபத்து நடக்கும். விபத்து நடந்தா ஒரு இவரோட இருந்துருவாரா இல்லையாங்கிற சொல்லக்கூடிய கான்செப்ட் இதுதான் பாயிண்ட். இதுல ஒவ்வொரு கிரகத்தினுடைய பிந்து புள்ளிகள், இப்ப இவர் இறந்துருவா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய பிந்து புள்ளிகள் சூரியனுக்கும் மேசத்திலிருந்து சந்திரனுக்கும் காலசக்கரத்திலிருந்து மேசத்திலிருந்து ராகுக்கும் வரக்கூடிய இந்த பிந்து புள்ளியை கணக்கிட்டு மிருக பிந்து புள்ளியை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல தெரிஞ்சிடும் இந்த ஜாதகருக்கு கர்மகாரியம் செய்வாரா, கர்மகாரியத்துல எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கறத அக்யூரேட்டா புள்ளி விவரமா சொல்லலாம். இதுக்கு என்னன்னா, நம்மளுக்கு ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும், ஜோதிடம் கத்துக்கணும் அப்படிங்கிற பசி இருக்கணும், வெறி இருக்கணும். சும்மா நம்ம கத்துக்கிட்டோம் இது போதும், நம்மளுக்கு இது போதும், பலன் சொல்றதுக்கு போதும் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்தது நம்ம ஒரு ஐயா சொன்ன மாதிரி அவரோட நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பலன் சொன்ன ஒரு 81 வயசுக்கு இதெல்லாம் அவர் முயற்சி, அவர் அதுக்கு முன்னாடி தேடுதல தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஜோதிட பசி இருக்கும் போது இதை என்ன மேலோட்டமா சொல்லியிருக்காரு, இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா இதுக்குண்டான விட கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துல இருக்கிற வரக்கூடிய விட கிடைக்கும். இது மட்டுமாதான் இல்ல, இதுல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சப்த திதி இருக்கிறது, கிரக சப்த திதி இருக்கிறது. இதுல 3, 8, 12 சம்பந்தப்படுது. ஒருத்தருடைய நோயில 3, 8, 12 சம்பந்தப்படணும், 2, 7, 11 சம்பந்தப்படணும், 2, 7, 9 சம்பந்தப்படணும், 2, 7 சம்பந்தப்படணும். அப்பதான் மரணம் நடக்கும். இது எப்படி நடக்கும்? இத்தனையும் கூட்டணும். பாரம்பரியம், வேத ஜோதிடம், நாடி ஜோதிடம், கிரக பிந்து புள்ளி இத்தனையும் கூட்டாதான் மரணத்தை கணிக்க முடியும். நம்ம நோகாம எப்படியாவது மரணத்தை கவனிக்கிறீங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. இப்ப நான் டிரைவிங் பண்றேன், ஒரு கார் ஓட்டிட்டு வர்றேன். சார் இந்த இடத்துல நீங்க எப்படி சார் ஓடிக்கிறீங்க நீங்க கேட்டா நான் எப்படி சொல்ல முடியுமா? சார் எனக்கு அது ஒரு பக்குவம், இத ஓட்டினா இப்படி தெரியும். இந்த பக்கம் வந்தா லெப்ட் அடிச்சா லெப்ட் போகும், ரைட் அடிச்சா ரைட் போகும். ஒரு ஆட்டோ வருது, ஒரு ஸ்கூட்டர் வருது, இடையில ஒரு குழந்தை வருது, இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும் எனக்கு தான் தெரியும். சரி எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணி சொல்லி கொடுக்கணும் என்னால முடியுமா? அந்த நேரத்துல இதை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அறிவுபூர்வமா எடுத்து உங்களுடைய ஞானத்துக்கு வரும்போது அது மிக துல்லியமா எடுத்து கொடுக்கும். இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, மேடம் கேட்டாங்க நம்ம ஜோதிடரா வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க உழைச்சா போதும், உங்களுக்கு பிரபுதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேடுனா போதும் கிடைக்கும். ஜோதிடத்துல இருந்து என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும். இப்ப நாங்க வேத ஜோதிடம் கத்துக்கிறோம், வேத ஜோதிடத்துக்கும் கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயா இப்ப நடக்கக்கூடிய டெலிகிராம் வகுப்புல கேபி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கத்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை விஷயம் ஐயாவுடைய மாணவர்கள் 1, 2, 3, 4 என்னையோட சேர்த்து 5 நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. புரிகிறது எப்படி? இன்னொன்னு சொல்றாரு, ஒவ்வொரு ராசி கட்டத்துல இந்த கிரகங்களுடைய கிரக இணைவு, கிரகங்கள் எந்தெந்த பாவங்கள், எத்தனை பாவம், ஒவ்வொரு பாவமும் எத்தனை பாவம், ராசிக்குள்ள 2 பாவம் நின்றுச்சா இது என்ன பண்ணும், அந்த பாவத்துக்கு இடையில ஒரு கிரகம் சிக்கிருச்சுன்னா என்ன பண்ணும்? கரெக்டா? இது புரிஞ்சுதான் பாவம் சுடம் பண்றோம். 2ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் ஒரே ராசிக்குள்ள சிக்கிருச்சு, அதுக்குள்ள ஒரு கிரகம் நின்றுச்சு. அந்த கிரகம் காலசக்கர ராசியினுடைய எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு என்னமா வருது, எந்த கிரகமா வருது, எந்த பாவத்தை இயக்குது, இந்த பாவகாரங்களும் இந்த கிரககாரங்களும் இதை 2ஐயும் இணைச்சு இந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அடிச்சு சொல்றாரு.
இந்த டெலிகிராம் வகுப்புல அடிச்சு சொல்றாரு. நேற்றுக்கு எங்களுடைய மாணவர் ஒருத்தர் அவருடைய மகனுடைய ஜாதகத்தை கொடுத்து கேக்குறாரு, சார் இந்த ஜாதகனுடைய அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னாரு. ஐயா அடுத்து சொல்றாரு, இவங்களுக்கு உடல்நலம் சரியில்லை, இவங்களுக்கு கேன்சர் கட்டி வந்திருக்குது, மார்பகத்துல புற்றுநோய் வந்திருக்கு, இவரு இறந்துருவாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள்ல இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய மாணவர் அவரே சொல்றாரு கடைசியில் முடிஞ்சதுக்கு அப்புறம், சார் என்னுடைய மனைவிதான் சார் அது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவர் பாட்டு சொல்லி விட்டுட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. அப்ப சொன்னாரு, கவலைப்படாதீங்க, அதுக்கு ரெமெடி இருக்கு. அப்பதான் ஐயா சொன்னாரு பாத்தீங்களா, சிறந்த மெக்கானிக்கல் ஜோதிடர் ஒரு மருத்துவரா இருக்கணும். சும்மா ஜோதிடம் கத்துக்கிட்டு வந்தா பலன் சொல்லிட்டு போ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதுக்கு ரெமெடி கொடுக்கணும். என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நீங்க இதை செய்யி, இதை செஞ்சா நீ ஜெயிச்சிருவ, நீ தப்பிச்சிருவ அப்படின்னு ரெமெடி கொடுக்குறாரு. மெக்கானிக்கல் ஜோதிடம் மெக்கானிக்கல், அதான் அவரு ஐயா சொன்னாரு. ஜோதிடத்துல மெக்கானிக்கல், எந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும், அது சரி பண்ணக்கூடிய வித்தையை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் குருவா இருக்கிறாரு. அவருடைய குருவா இருந்து மாணவனா இருந்து அவருடைய பார்வை பெற பேசுறது என்னுடைய கோடி கோடி புண்ணியம். இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருப்பூர் சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.